ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம 1 மீட்டர் கிளாத்தில் வெஸ்டர்ன் டாப் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிசர், ஸ்கேல், மார்க்கர், இன்ச் டேப்லாம் வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்காக. வரலட்சுமி நோம்புக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. 1 மீட்டர் கிளாத் வந்துட்டு இருந்துச்சு கரெக்டாக. சரி, இதில் வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் டாப் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலான்ட்டு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல். ஸோ வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் டாப் ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு எடுத்திருக்கேன். நிறையா பேர் வந்துட்டு என்ன ப்ளவுஸ் வீடியோஸ் போட சொல்லி கேட்குறீங்க, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்கன்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு நான் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத்தை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டுக்கலாம். கிளாத்தோட கரை சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா கிளாத்தை ரெண்டுத்தையும் நல்லா ஈவனாக வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாத்தோட டைரக்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு திருப்பிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கிளாத்தை திருப்பிட்டு கிளாத்தோட கரை சைடு கீழ்ப்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம். ரெண்டாக மடிச்சுட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் வந்துட்டு இருக்கணும். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாத் மடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஃபோல்டிங் பீஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கிளாத்தோட கீழ்ப்பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 பீஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு மடிச்சு போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு கிளாத் எப்படி மடிச்சு போடுறதுன்ட்டு தெரியலன்ட்டு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் வந்துட்டு நான் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்துட்டு சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்துட்டு கிளாத்தை நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து போட்டுட்டோம்ல. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8.5 இன்ச். கூடயே வந்துட்டு நம்ம ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 9.5 இன்ச்சுக்கு கிளாத்தோட வித் வந்துட்டு நம்ம மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு இன்ச் டேப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தோட வித்தை வந்துட்டு மடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சுக்கு நான் கிளாத்தோட வித் வந்துட்டு வர மாதிரி ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த கிளாத்தோட மேல் பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் கட் பண்ண போகிறோம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கரை சைடு வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு ஸ்லீவ் கட் பண்ண வந்துட்டு கீழ்பாட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பாட்டம் வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட வித் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்கோட வித் இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணல, அந்த மார்க்கிங் பாயிண்ட்டுக்கு மேலே இன்ச் டேப் வச்சு ஷோல்டரோட வித் 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் அண்ட் ஷோல்டரோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு காமன் தான். எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச், ஷோல்டரோட வித் வந்துட்டு 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச் ஷோல்டரோட வித் வந்துட்டு நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு 6.5 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டைப் வச்சு பஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கோட வித் 2.5 இன்ச் மார்க் பண்ணோம், ஷோல்டரோட வித் 3.5 இன்ச் மார்க் பண்ணோம், ஆர்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணோம்.
கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு பஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். இந்த 1 இன்ச் வந்துட்டு நம்ம உள்ள கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டாப்போட ஹைட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். டாப்போட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் 14 இன்ச் தான் வந்துட்டு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். பட் ஆனால் 15 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோன்னா, 1/2 இன்ச் வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணால் 1/2 இன்ச் வந்துட்டு கீழே வந்துட்டு நம்ம பாட்டம் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ 15 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிடலாம். டாப்போட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. மார்க் பண்ணிட்டு லைனுமே வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்க கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு ஹார்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்க கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழ்ப்பக்கம் வந்துட்டு கரை சைடு வந்துட்டு இருக்கு. நம்ம சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடு இருக்கு. நமக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஓப்பன் பீஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்லீவோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே வந்துட்டு உங்களோட ஸ்லீவ் பேட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்லேயோ அப்படி இல்லைனா வந்துட்டு பேப்பர் பேட்டர்னோ வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கிளாத் மேலே போட்டு ஸ்லீவோட பேட்டர்ன் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிடலாம். ஒரு வாட்டியும் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துட்டு சாம்பிளுக்கு வச்சுருந்தீங்கன்னா ஸ்லீவோட மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது டாப்போட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். அங்கே கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு இப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு பஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மார்க்கிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். மேலே வந்துட்டு பஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரியே வந்துட்டு இப்போ நம்ம பாடியில் எப்படி இப்போட மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, மேலே நம்ம ஷோல்டர்லேருந்து இன்ச் டேப் வச்சு கீழே நம்ம இப்கிட்ட வந்துட்டு நம்ம 14 இன்ச் வரும் பார்த்தீங்களா, அந்த 14 இன்ச் கிட்ட நம்ம சுற்றி இப்கிட்ட மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கணும் எவ்வளோ இருக்குன்ட்டு. இப்போட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி ஹார்ம் ஹோல் கர்வுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு தூக்கி போட்டுறாதீங்க. இது வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டாப் வந்துட்டு நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு விரிச்சு போட்டுக்கோங்க. விரிச்சு போட்டுட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுமே வந்துட்டு தனித்தனியாக கிடச்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கோட மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்க போகிறேன். 6.5 இன்ச் நெக்கோட இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வந்துட்டு வைக்க போகிறேன். ரவுண்ட் நெக் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கட் பண்ண கிளாத்தை வந்துட்டு தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி நெக் ஸ்டிச் பண்ண வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அது மேலேயே மார்க்கரில் நல்லா டார்க்காக ஹைலைட் பண்ணிவிட்டு கிளாத் இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க. ஈவனாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மார்க்கர் வந்துட்டு தெரியும், மார்க்கிங் வந்துட்டு தெரியும். அதுக்கு மேலேயே நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடுமே நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணும்போது அந்த மார்க்கிங்க்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்போது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் நெக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நெக்கோட வித் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் 2.5 இன்ச். 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
4.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டு அதே மாதிரி ரவுண்ட் நெக்குன்றதுனால கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேக் நெக்குமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், ஸ்லீவ் வந்துட்டு ஓவர். இப்போ வந்துட்டு நம்ம கீழே பாட்டம் வந்துட்டு எப்படி கட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு கிளாத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டா வந்துட்டு மடிச்சு போட்டுக்கோங்க. கிளாத்தோட கரை சைடு நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு. கிளாத்தோட ஃபோல்டிங் வந்துட்டு நம்ம பக்கம் இருக்கு. அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டா மடிச்சோம். இப்போ அதே வந்துட்டு நாலா வந்துட்டு நல்லா ஈக்குவலா இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. மடிச்சு போட்டுட்டு சென்டர்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சென்டர்ல வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கிடைச்சிருக்கு. ஒரு பீஸ் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்ல ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு, இன்னொரு பீஸ் வந்துட்டு பேக் பார்ட்ல ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு நமக்கு 2 லென்த்தி பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கிடைக்கும். இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தை தான் வந்துட்டு நம்ம டாப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சுருக்கி ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இப்போ வச்சு காட்டுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் போர்ஷன். அந்த டாப் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாட்டமை வந்துட்டு சுருக்கி ஃப்ரில்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் டாப் 1 மீட்டர் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.